முக்கில் பண்டு கீரிய கூட மயில் செல்வம் கடைசியா வந்து வரனா குருடையில செவடா கிருடன் ஆலவரத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் இருக்கு என்னக்கனால பகையாளி இங்கதானே வருவா அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஓமானே குருடையானா கொண்டிடுவா பாம்பினோட வேசம் பட்டு பாம்பினோட வேசம் பட்டு ஒரு பாப்பா விழுந்தா சொந்த வடிவான அந்த பாம்பின் ரூபத்தை மறைந்து ஒரு பாப்பானாக வடிவெடுத்து அக்கறை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் வரும்போது நடு தெருவில் வரும்போது அங்க ஒரு பாப்பாத்தி போட்டு தண்ணி அடிச்சுட்டு அந்த தண்ணியில செவடா அதாவது அடிப்பை துள்ளி 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 தண்ணி அடிக்கா துள்ளி துள்ளி அடிச்சாட்டா காது கொஞ்சம் போவாங்க அடனே ஒண்ணு அந்த காலத்து அடிப்பைப்பு தான் அதுக்கு பிறகு பைப்பு அதுக்கப்புறம் நல்லி அதுக்கப்புறம் போனா திருத்து நல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்ச் போட்டா தண்ணி வரும் இப்ப சென்சார் பெண்ணுடைய அருகாமை வந்தார் பெண்ணை பார்த்தோட பாப்பாளுங்க எல்லாம் பிடிச்சிட்டு வேற அருகாமை வந்து கேட்கிறார் பெண்ணே ஹலோ 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 ஓயாம ஹலோ ஹலோ ஹலோனே ஒரு அணைச்சிட்டு போயிருவேன் ஹாய் ஹாய் how are you சொல்லு how old are you எனக்கு தமிழ் தான் தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்ன வேணும் தண்ணி கொதிச்சுக்கிட்டு குடிக்க குடிக்கவா குடிக்க இல்ல குடிக்க அப்படியா நீங்க பிராமணர் தானே ப்ராப்ளம் பார்த்து யார் நீங்க பிராமணர்ல இப்படி ஒரு காலத்துல நான் ஒரு பிராமணனை பார்த்ததே இல்லை பார்த்து பயங்கரமா இருக்கு தண்ணி குடிக்க நல்ல கடலை பயமா இருக்கு தண்ணி ரொம்ப திட்டி பாரு எங்க ஊர் தண்ணி அப்படிதான் இருக்கும் ஆமா அதுக்கே உனக்கு ஒரு முக்கு என்ன கேட்டீங்க என் பேர் வந்து முடிச்சிடாதுங்க பேர சொல்ல உனக்குப்பா என் பேர் வந்து பேர் வந்தா இப்ப வாயாம கேட்டு நான் சொல்ல முடியும் என் பேர் வந்து எப்ப வரும் கொஞ்ச நேரம் ஏறி வருவான் அம்மாட்டி உடங்கி இத பாருங்க என் பேரு எனக்கு பேரு சப்பாத்தி பிஞ்சு உனக்கு சப்பாத்தி சப்பாத்தி பேரு பாப்பாத்தி ஆமாங்க உங்க பேரு என்னது யாரு யாரு அத மட்டும் பேர வாங்கி தொடச்சிட்டு வந்து மூக்கால சொன்னாங்க பாப்பா உங்க பேர் பாப்பா என் பேர் பாப்பாத்தி எப்படி இருக்க ஒரு இடம் இல்லைன்னா போலாம் இல்ல நல்லா இருக்கு ஆமா நம்ம 2 வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்கும் உனக்கு கண்ணு இருக்கா என்ன இன்னும் கொடுக்கல கோயில் வெளி கொடுக்கல இல்ல என்ன இன்னும் கட்டியே கொடுக்கல தள்ளி விடல எனக்கு அப்படிதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன உனக்கு இந்த வயசுல பார்க்காம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பார்க்கல எல்லாம் ரூமரு என்ன ரூமு எல்லாம் போய் அப்படியா நானும் அப்படிதான் நினைச்சேன் இது உனக்கு நடக்க முடியும் காய்ச்சலோட முத்தகம் வந்துட்டாங்க இனி உனக்கு நடக்கும் 3 வாரம் இருக்கு இல்லையா முக்கிய எடுத்தா போதும் ஹலோ என்ன அப்ப நம்ம 2 பேரும் நீ ஒரு காதல் நீ என்னதான் சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியும் சொல்லு சங்கீதம் போகணும் நம்ம 2 பேரும் கல்யாணமா எங்க அம்மாட்டையும் அப்படி கேட்கணும்னா எங்க அம்மாட்டையும் அப்படியே கேட்கணும்னா இதே இந்த குதுகல் பக்கத்துலயே நில்லு வரலைன்னா அப்போ வரலைன்னா கடவுளே ஏற்கனவே அப்படிதான் வரராஜா நீ பெரிய ஏசுதாசி எஸ்பி எனக்கு தெரியுது அழகாகி திருமணம் ஒருமணமாகி திருமணம் வைத்தார்கள் திருமணம் பாப்பாத்தி ராசியமன்னா பத்து வேதினாய்
பதினாறு பதினாறு வயசு 16 வயதிலோ உங்களுக்கு இதை பிடிக்கலையா? ஐயோ பிடிக்காமல ஒத்த காலில் நின்று ஒன்ன கெட்டுனே அழுவாத அழுவாத நீ அழுதா எனக்கு ரத்த வடி. அத்தா அத்தா நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. கண்டுபிடிச்சிட்டியா? இந்த பாருங்களத்தான் வாழுகின்ற பெண்களை போல் கருத்தானே பாருங்களை வாழுகின்ற பெண்களை போல் கருத்தானே உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா? வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே ஏன் அத்தா? நான் வேற ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டேன், வெளியே 4 பேர்த்த பேசி பழக்கம் இல்லை கிடையாது. ஒரே வக்கமா இருக்கு. அப்படியா? உனக்கு வரும் இப்ப ஏன் அப்படி இருக்கீங்க? ஏதோ தெரியல பாப்பாத்தி என்ன எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னோம்ல. இருக்கீங்களோ? ஆமா ஆமா. இப்ப எந்த சாமிக்கு வந்திருக்கீங்க? என்ன மாசம்? சித்திரை மாசம். சித்திரை விசுவுக்கு வரலாம் இருந்துட்டு விசு முடி போயிட்டாரு. அந்த வைகாசி விசாகத்து ஓதிக்கு வரதா இருக்கேன். ஓதிங்க ஓதிலையோ உபரி ஓதி கடவுளே. போன மாசம் அங்க தாதாவுடா சத்தா ஒரு சாஸ்திரம். அதுக்கு முன்ன மாசம் அங்க எங்க திருச்செந்தூருக்கு அப்படியா? காவடி. அது யாரு காவடி? காவடி எடுத்துருக்கா? அதுக்கு முன்ன மாசம்? அதுக்கு முதல் தை மாசம். ஆமா. பூ பூக்கும் மாசம். அந்த மாசம் தானே? சொல்லு சொல்லு. ஏன்னா இங்க தெரியும் அடி வணங்கிறது தடவை நாங்க போயிடுவோம். ஆமா. அந்த மாசம் எங்க திருவண்ணாமலைக்கு போறேன். திருவண்ணாமலைக்கா? உனக்கு காலம் பூரா விரதம் இருக்கு. உனக்கெல்லாம் எதுக்கியா பொண்ணு? இன்னும் 3 நாள் 3 நாள் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம 2 வாரம் நம்ம வாழ்க்கை 8 விளக்கு மாறேன். அது சொல்லுமே இப்பவும் அப்படிதான் இருக்கு. அத்தா அழுவுற முக்குற அத்தா நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியும். வாங்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், வெளியே ஆட்சி சொல்லப்படாது. நான் சொல்லுவேன். என்ன என்கிட்ட என்னது உங்ககிட்ட உடனே காட்டுங்க. உடனே காட்ட முடியாது. எதுக்கு பால் பழம் முட்டை வாங்கிட்டு வந்து பட்டில பிசைஞ்சு வச்சுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அதை ஓட்ட வழியா பாக்கணும். ஓடிப்பா நான் வரேன். ஏ பாலமக்கா என்ன
பாதா ஆமா வீட்டுல மாட்டு பயிர்களா காய்ச்சி வச்சிருக்கேன் 2 படி பால் தான் ஏன் 2 மாட்டு பயிர் யாருக்கு அவங்க அப்படியா ஆமா இது இப்போதுல கல்யாணம் பண்ணி வந்து மாடுங்கா என்ன வந்து வருஷம் கழிச்சு அதான் சொல்லுவோம் ஆமா பண்ணி பரவாயில்ல நீ கூட்டிட்டு வந்துட்டியாமா பண்ணி பண்ணிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் பால் இருக்கேன்னு கேட்டேன் பால் இருக்குது இருக்கா ஆமா ஒரு 2 படி பால் 2 படி போயிட்டா முட்டைக்காரக்கா என்ன பாபா முட்டைக்காரக்கா என்னமா உங்க வீட்டுல முட்டை இருக்கா முட்டையா ஆமா இருக்குது இருக்கா? என்ன விசேஷம்? எனக்கு ஒரு 10 நாட்டுக்கோழி முட்டை வேணும் 10 நாட்டுக்கோழி முட்டையா ஆமா யாருக்குமா எங்க வீட்டுக்காரருக்கு நீங்க எல்லாம் முட்டை சாப்பிடுவீங்களா அது உலகிடம் கணக்கு தருமா சரி கேட்டது கொடு சரி 10 முட்டை வேணும் ஆமா ஏமா பாப்பாத்தி என்னக்கா 8 முட்டை நல்ல முட்டை நல்ல முட்டை 2 முட்டை ஆ, செத்த கோழி முட்டை அத செத்தவள அதை கொண்டு வாமாப்பிள்ளை கூட அந்த போய் 12 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு அவங்க கேட்டாச்சு அப்படி ஒரு முட்டை தானே வேணும் ஒரு முட்டை நிறைய முட்டை வச்சிருக்கேன் நாளை வியாபாரத்துக்கு போறது அதனால நீ கொண்டு போ பாருமா எப்பாடா கடைக்காரனே ஹாய் பாபாதி கடைக்காரனே ஹாய் செத்துறல கடைக்காரனே உங்க கடையில பணம் இருக்கானே என்ன பழம் மட்டி ஒரு பரியா இருக்கு ஆமா பையன் கேளுங்க தம்பி பையா ஐயா உங்க வாயா ஐயா வந்துட்டு ஐயா இல்லையா சொல்லுங்க பாப்பாத்தி நம்ம பாபாத்தி உங்க நம்ம பாப்பாத்தியா செத்துறல அவன் குத்தகை எடுத்துட்டு கேட்பான் பாக்குறதுக்கு ஓடோடி அறிவிப்பு வருதே இல்லை ஆமா மோர எத்தனை நேரம் பாக்குது நம்ம பார்த்த போத்த பாரு நீ தான் நாளைக்கு வருவாதா நாளைக்கு ஆ முடிஞ்சோட கிளம்பிடுவேன் நல்லது ஆ பாப்பாத்தி எதுக்கு வந்திருக்கா அப்படி பத்திட்டு இருந்து பழம் வந்திருக்கா பாப்பாத்தி ஆ பாப்பாத்தி என்னங்க ஆமா ஆ பாபாட கிட்டையில பார்த்தது சாரி விட்டுட்டு வந்திருக்கா ஒரு பையனை கூட்டிட்டு வந்துச்சு சொல்லு சொல்லு நீ என்ன வேணும்னு சொல்லு ஆடு பெரிய ஆளாயிட்டா என் குடும்பமே கேட்டுக்கிட்டு இருக்கு நான் ஒரு கிளிக் போட்டிருந்தேன் ஆனா எனக்கு அது ப்ராஜெக்ட் அப்பா ஆயிடுச்சு ஆமா அது இளையவனுக்கு ஒரு கைக்கு பழத்துக்கிறியா நீ தூக்கிறது ஆத்திர இருக்கட்டும் பாப்பாத்தி நல்லா இருக்கியா ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு பையன் என்ன போல சௌச்சு பண்ணி இருப்பாரா யார் ஒண்ணு மாதிரி உண்மையிலே உலகம் என்ன மாதிரி இருப்பான் இருப்பாத்தியா பரவாயில்ல இப்ப எதுக்கு வாங்க பழம் எதுக்கு உள்ளோ தேம்பட்டி பழகி வீட்டுக்காரவங்க கேட்டவோ எதுக்குன்னு தெரியாதோ ஆமா பையா ஐயா பாப்பாத்தி நீ பாப்பாத்தி குறைக்கணுமா அப்ப பழத்தை கொடுடே கீழே குடவுல இப்பதான் ஒரே வந்து எடுத்து சொல்ல போறேன் பாப்பாத்தி எங்க பேசிட்டு இருக்கிறேன் எடுத்துட்டோம் பாப்பாத்தி எனக்கு அவன் பையன் எப்படி வேலைக்கு போவாரோ இடையில எடுக்க வராத ஒரு பயப்படுதா இருந்தா ஆமா அது உங்க காரணம் நமக்கு வந்து அழைத்து போவோம் குறுக்கமா இருக்குது பாப்பாத்தி என்னங்க பையன் எப்படி வெளியே வெளியே போவாரு எனக்கு பையனே பிறகுறியா நம்ம என் வீட்டுக்காரனா அவர் இப்ப வெளியே தான் இருக்காரு வீட்டுக்கு வர்றது இல்ல வர்றதில்லை ஆமா ஆமா என்ன வேலைக்கு போகணும்னு வந்துட்டு போ எதுக்கு இன்னும் ஏதாவது கதை விட்டுக்கிட்டு கடையில கடையை விட்டு விட்டவங்க நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்தால நீ சொல்லு அப்படி ஏதாவது சூசி குடிச்சுக்கிட்டு ஆமா கொஞ்சம் பேசிக்கிட்டு ஐயா சூசு குடிக்கவே தான் இவ்வளவு பிரச்சனை ஐயா நீங்க பேசல போன பழைய கொண்டு தெரிஞ்சு அனுப்பிடுங்க அப்படி போயிட்டு கிடக்கும் அவனை கதவோட விட மாட்டான் அப்படியா ஆமா அவனுக்கு பாப்பாத்தி என்னங்கயா பாப்பாத்தி கொலை எடுத்தா கொலைக்காடு வந்துட்டு எங்க கடையில நீ ஒரு கொலை முழுசா வாங்கினா ஒரு செல்போனியா அப்படியா ஆமா சிம்மு ஃப்ரீ ரீசார்ஜ் ரீசார்ஜ் நான் போட்டு விடுவேன் நம்பர் நாளே சிம்மதை யாபல்ல உன் கடையில வேலை பார்க்கவே இல்ல ஒரு மாசத்துல நீ அவனு வேலை பார்ப்பான் இப்படி எல்லாம் கடைக்கு ஒருத்தர் இருந்தா போதும் கடை நல்லா இருக்கும் சிலர் கடையை வித்துக்கிட்டு ஆமா. இவன் இதுக்கு மெசேஜ கண்ணை குறிச்சு பாத்தி கொடுக்கறவன் பேர் தெரியாது கடைகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு செல்ல கொடுக்குறேன் நீ வீட்டுக்கு பரப்புறா வீட்டுக்காரர் வெளியில போன பிறகு எனக்கு போன் பண்ணி நான் பண்ற பேசி அவங்களே அடுத்தவங்க முன்னாடி கதை விட தான் தெரியும் ஆமா அப்படியே அதை போயிக்கலாம் என்னங்க பாரு கையெழுத்தியாச்சு கல்ல இடம் போட்டானா கண்டுபிடிச்சிட்டாங்க அவருக்காரங்க அடிச்சு முடிஞ்சுட்டாங்க சரி பாப்பா வருகிறாய் பால் பழம் முட்டை சேர்த்து வந்தாய் அரண்மனை வாசற்கதவை அடைத்தாய் அப்படியே தோற வழியாக வந்தோடி பல்வெண்ட வெள்ளத்தில் பம்பாக வடிவெடுத்தாய் வானை சுற்றி முதுகிலே நீட்டினாய் தங்கத்திலே ஒளி வீச